இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடுவில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நேரத்தில் பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனை வந்து கொஞ்சம் பங்களாதேஷ் சைடு காமெடியா மொக்க வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? அது எப்படி மாதிரி ஒரு கண்ட்ரியே மொக்க வாங்குவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை தான் இன்னைக்கு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க சும்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் சொல்லுங்களேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் எனிமீஸ் கூட கிடையாது, நம்ம பசங்களா சுத்துறப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் இருக்கிறப்போ உங்களுக்கும் ஒருத்தவங்களுக்கும் சண்டை, அப்போ வந்து ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. அப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கப்போ அவங்க கிட்ட போய் சரி சாப்பாடு மட்டும் கொஞ்சம் இந்த காசை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்களா? முடியாது இல்ல. ஆக்சுவலா பங்களாதேஷும் நம்ம கூட பிசினஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சு பாகிஸ்தான்ல இருந்து நாங்க சாப்பாடை வாங்கிக்கிறோம், சைனால இருந்து சாப்பாடை வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான்ல ஜாக்கி ஜான் கூப்பிட்டாங்க, அமெரிக்கால மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்கிற மாதிரி கிளம்பி போலான்னு பார்த்தாங்க. ஆனா பங்களாதேஷ்னால எங்கேயும் போக முடியாம மறுபடியும் இந்தியா கிட்ட இருந்து இவ்வளோ பஞ்சாயத்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடந்துட்டு இருக்கப்போ பங்களாதேஷ்ல வந்து நாடே நாசமா போறதுக்கு காரணம் இந்தியா தான் சொல்லி பழி போட்டுட்டு இருக்கிற இதே நேரத்தில் பங்களாதேஷ் வந்து நம்ம கிட்டேயே கை நீட்டி சாப்பாடு வாங்கிட்டு இருக்காங்க. இன்னமதன் சொல்ற அது எப்படி வாங்குவாங்கன்னு தானே கேக்குறீங்க. ஏன் வாங்கிட்டு இருக்காங்க, எதுக்கு வாங்கிட்டு இருக்காங்கங்கறத சொல்றதோட நம்ம இன்னைக்கு வீடியோல இது ஒரு சின்ன ஃபன்னான ஒரு பார்ட் தான். பட் அது கூட நம்ம மெயினா பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷோட ஃபியூச்சர் என்ன, நம்மளோட நெய்பர்ஸ். நான் சொன்ன மாதிரி இது நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை, அது என்னைக்கோ ஒரு நாள் நம்ம வீட்டுக்குள்ளேயும் ஸ்பில் ஓவர் ஆக வாய்ப்பு இருக்குது. அவங்க வீட்டுல பிரச்சனை இல்லாம இருக்கிறது தான் நம்மளுக்கும் நல்லது. இந்த பிரச்சனை என்னவாக போகுது? பிப்ரவரி மாசம் 12ஆம் தேதி 12th அன்னைக்கு பிப்ரவரி அன்னைக்கு எலெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த எலெக்ஷனோட அவுட்கம் இப்பவே நம்மளுக்கு என்ன வருங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன வருங்கிறது எப்படி நம்மளுக்கு தெரியுமோ பங்களாதேஷ்குள்ள இருக்கக்கூடிய 2.5 கோடி ஹிந்துஸுக்கும் தெரியும்ல. அந்த 2.5 crore ஹிந்துஸ் இன்சைட் பங்களாதேஷ் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு பங்களாதேஷ்ல இருக்கிறது பயமா இருக்குதுன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நாடு சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியில இருந்தே பங்களாதேஷ்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஹிந்துஸ் வந்து இன்னைக்கு எங்களுக்கு பயமா இருக்குது அப்படின்னு பப்ளிக் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிகல்லாம் வந்திருக்குது. டைரக்டாவே அவங்க கிட்ட பேசியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்போ வெளியே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்குது பங்களாதேஷ்ல கன்சிக்யூட்டிவா நம்ம third day பார்க்கிறோம். It is a very complex situation going on in Bangladesh and let's get into the detail of what is going on. Okay va, so let's get started. Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல நேற்றுக்கு நான் வீடியோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள மட்டுமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் மர்ம நபர்கள்னால தாக்குதல். இந்த மர்ம நபர்கள் யாருன்னே வந்து தெரிய மாட்டேங்குதுங்க. எப்படி கண்டினியூஸாக மர்ம நபர்கள் வந்து கரெக்டாக ஹிந்துஸையாக பார்த்து வந்து தாக்குதல் நடத்திட்டு இருப்பாங்க. அதில் 2 பேர் இறந்து போவாங்க, வீடு எரியும், நியூஸ் பேப்பர்ஸ் எது இந்தியாவுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருந்தாலும் அது எரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி யார் லைட்டாக இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அவங்க நியூஸ் பேப்பர் எரிஞ்சு போயிடும். அவங்க ஹிந்துவாக பிறந்திருந்தாங்கன்னா அவங்க வீடு எரிக்கப்படும். இது எப்படி கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். எல்லாமே மர்மமான முறை, எதுக்கும் மதத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு வேற வந்து பங்களாதேஷ் கவர்மெண்ட் சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. இப்போ அதோட அடுத்த ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா ஒரு கான்சர்ட், கிட்டத்தட்ட 150 வருஷ பழமையான ஒரு எஜுகேஷன் அரேனா, அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கான்சர்ட் வந்து பங்களாதேஷ்ல ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு புயல் அடிக்கிற இடத்துல பொறி சாப்பிடுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் எனிவே அந்த கான்சர்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கான்சர்ட் ஆர்கனைஸ் பண்ணி அது நடந்துட்டு இருந்த டயத்துல யாருன்னே தெரியாத மர்மமான கும்பலாம் மறுபடியும், ஓகேவா, இந்த மர்மமான கும்பல் வந்து மறுபடியும் உள்ளுக்குள்ள வந்து ஒரு 20-30 பேர் உள்ளுக்குள்ள வந்து சேரை தூக்கி போட்டு அடிக்கிறது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்கேருந்து துரத்துறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பங்களாதேஷ்ல இன்னொரு கலவரம் வந்து உண்டாகி இருக்குது. கண்டினியூஸா பங்களாதேஷ்ல மர்மமான நபர்கள் செஞ்சிட்டாங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் டெய்லி வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அட் திஸ் ஸ்பேஸ் இதே மாதிரி பங்களாதேஷ்ல பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு வாரம் கழிச்சு நம்மளுக்கு பங்களாதேஷ்ல இது வந்து ஒரு நார்மல் ஆயிடும். இந்த ஊர் இப்படிதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு பழகி போற அளவுக்கு இங்க வந்து கண்டினியூஸா பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. இந்த மர்மமான நபர்கள் யாரு அப்படின்னு நம்ம மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து எங்களுக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். இதே மாதிரி பங்களாதேஷ் போயிட்டு இருந்துச்சுன்னா இது எங்க போய் முடிய போகுது, அது இந்தியாவுக்கு எப்படி பிரச்சனையாக போகுதுன்னு. இப்போ அடுத்து பங்களாதேஷ்ல கவர்மெண்ட்டுக்கு வரப்போகிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாரிக் ரஹ்மான் அப்படிங்கிறவரா தான் இருக்கும்னு பரவாயில்ல எல்லாருமே சொல்றாங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட 17 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் பங்களாதேஷ்க்கு ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. பங்களாதேஷ் வந்து இட்ஸ் a free for all கான்டெஸ்ட். நீங்க வந்து எந்த கட்சியுமே வந்து இன்னைக்கு பங்களாதேஷ்ல பவருக்கு வரலாம், அந்த மாதிரி ஒரு நிலவரம். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி வந்து உடைஞ்சிருச்சு. அப்போ யாருனாலும் அந்த பவருக்கு வரலாங்கிறப்போ அங்க அடுத்து ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கக்கூடியது வந்து இந்த தாரிக் ரஹ்மான் அப்படிங்கிறவரோட கட்சி தான். இவர் 17 இயர்ஸா லண்டனுக்கு போயிட்டாரு, இந்த கண்ட்ரி வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் மறுபடியும் 17 இயர்ஸ் கழிச்சு தானே வெளியே போயிட்டு மறுபடியும் இப்போ ரிட்டர்ன் வந்திருக்காரு. வந்த நேரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம், எங்க பார்த்தாலும் அவ்வளோ மக்கள் வந்து சேர்ந்து இவரை கொண்டாடுறத பார்க்க முடியுது. இவர் வந்து வந்த உடனே முதல் ஸ்பீச்ல என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட், எனக்கு வேற எதை பத்தியும் கவலை கிடையாது. எனக்கு இந்த இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றோமா, சைனாவுக்கு சப்போர்ட் பண்றோமா, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றோமா, அதெல்லாம் என் பிரச்சனை கிடையாது. என்னோட முழு கோல் வந்து பங்களாதேஷை முன்னாடி
நிறுத்துறது தான், பங்களாதேஷோட நல்லதை முன்னாடி கொண்டு போறது தான் அப்படின்னு அவர் பேசி இருந்தாலும் இதுக்கு முன்னாடி அவரோட ட்ராக் ரெக்கார்டு, அவர் கட்சியோட ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து ரொம்ப இந்தியாவுக்கு ஃபேவரபிளா இருந்தது கிடையாது. இப்போ இந்தியாவுக்கு ஃபேவரா இல்லாத ஒரு கவர்மெண்ட் தான் பங்களாதேஷ்ல ப்ராப்பரா டெமோக்ராட்டிக்காவே அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிப்ரவரி மாதம் இன்னும் ஒரு 1 மந்த்ல எலெக்ஷன் இருக்குது அவங்களுக்கு. ஓகேவா? ஸோ பங்களாதேஷ் இந்தியா டைஸ் ஆர் கோயிங் டு கெட் டஃப். பட் இந்த நேரத்தில் இப்போ இருக்கிற டைஸை பற்றி நம்ம பேச ஆரம்பிப்போம். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், இப்போ வந்து அங்கே ஒரு டெம்பரவரி கவர்மெண்ட் இருக்குது. யோனஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து இப்போ ஒரு டெம்பரவரி கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காரு. ஏன் அது டெம்பரவரினா, ஆல்ரெடி இருந்த கவர்மெண்ட்டை மக்கள் தூக்கி போட்டுட்டாங்க. இப்போ புதுசாக ஒரு கவர்மெண்ட் வந்து மோஸ்ட் லைக்லி இது பிப்ரவரி 12 நடக்கிற எலெக்ஷனில் இந்த தாரிக் ரஹ்மான் 17 வருஷம் கழிச்சு அவங்க கட்சி தான் பவருக்கு வரப்போகுது. அப்போ நடுவில் இருக்கிற இந்த டெம்பரவரி டைம் ஒரு ஃபியூ மந்த்ஸ் இருக்குல்ல, அதுக்கு இந்த நோபல் பிரைஸ் அவார்டு வாங்கின இந்த யோனஸ் கிட்ட கொடுத்துருந்தாங்க. அந்த யோனஸ் வந்து வந்த உடனே அவர் வந்து கொஞ்சம் ப்ரோ சைனா ஆளு, அவருக்கு இந்தியானா கொஞ்சம் பிடிக்காது. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கிட்டேருந்து நம்ம ஏன் வெங்காயம் வாங்கணும், இந்தியா கிட்டேருந்து நம்ம ஏன் அரிசி வாங்கணும், நம்ம வெங்காயம் அரிசி வாங்குறதுனால தான் இந்தியாவே வந்து செழிச்சிட்டு இருக்குது, அதனால நம்ம அவங்க கிட்டேருந்து வாங்குறதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே லாஜிக்கே இல்லாம இந்தியா கிட்டேருந்து அரிசி வாங்குறதை நிறுத்தியாச்சு, இந்தியா கிட்டேருந்து வெங்காயம் வாங்குறது நிறுத்தியாச்சு. இந்தியா கிட்டேருந்து அரிசி வெங்காயம் வாங்காம இவர் போட்ட அந்த ஜீனியஸ் நோபல் லாரெட் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல இருந்து வெங்காயம் வாங்கணும், இஜிப்ட்ல இருந்து வெங்காயம் வாங்கணும், அப்புறம் வந்து சைனால இருந்து அரிசி வாங்கணும் அப்படிங்கிறது தான். இஜிப்ட்ல இருந்து வெங்காயம் வரப்போகுதுன்னு. இதுல என்ன இது பயங்கரமான பிளான். ஓகே, நான் ஒருத்தன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன், நான் ஏன் அவன்கிட்ட அரிசி வாங்கணும், நான் ஏன் அவன்கிட்ட வெங்காயம் வாங்கணும், அவனோட பிசினஸ் நான் ஏன் டெவலப் பண்ணணும்னு யோசிக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா வாங்குறதுக்கு முன்னாடி வாங்கினா எவ்வளவு விலையாகும்னு யோசிக்க வேணாமா? பங்களாதேஷ்குள்ள இவங்க இந்தியாவில இருந்து இம்போர்ட் பண்றதை நிறுத்திட்டு இஜிப்ட்ல இருந்து, டர்க்கில இருந்து வெங்காயம், அப்புறம் பாகிஸ்தான்ல இருந்து அரிசி, சைனால இருந்து அரிசி இதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, விலைவாசி வந்து பயங்கரமா ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னால் பங்களாதேஷ்க்கு லேண்ட் பார்டர் ட்ரக்கில் வந்து நம்ம அனுப்பிச்சி விட முடியும் எதை அரிசியும் வெங்காயத்தையும். அதனால தான் பங்களாதேஷ் நம்ம கிட்டேருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்ல எண்ணத்தோடலாம் பங்களாதேஷ் இவ்வளோ வாங்கல. இட் ஜஸ்ட் மேட் லாஜிக்கல் சென்ஸ். பக்கத்து ஊரில் யார் இருக்காங்களோ அங்கே விளைய வைக்கிறத அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. இதுதான் லாஜிக்கலாக நடந்துட்டு இருந்த விஷயம். பங்களாதேஷோட யூனஸ் கவர்மெண்ட் நடுவில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈகோ பார்த்துட்டு நான் ஏன் இவங்க கிட்ட வாங்கணும்னு யோசிச்சுட்டு, நான் சைனா கிட்டேருந்து இவங்க கிட்டேருந்து அந்த டர்க்கி, பாகிஸ்தான் இந்த ஒரே மாதிரி ஆட்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்டேருந்து வாங்குவேன்னு இவங்க போட்ட ஸ்கெட்ச் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ள விலைவாசி ஏற ஆரம்பிச்சு மக்கள் அந்த கவர்மெண்ட் மேல மறுபடியும் காண்டாயிட்டாங்க. டேய் எதுக்கடா இப்போ அதில் போய் கை வச்சேன்னு. இப்போ அவங்க அதில் பின்வாங்கிட்டு மறுபடியும் இந்தியா கிட்டேருந்தே டன் கணக்கில் டெய்லி அரிசியும் வெங்காயமும் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் பங்களாதேஷே நாசமாக போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அரசாங்கம் சொல்லிட்டு இருக்கிற இந்த நேரத்தில், பொதுமக்களையும் இதையே சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிற இந்த நேரத்தில், அவங்க சாப்பாடுல உட்காந்து சாப்பிடக்கூடிய அந்த அரிசியும் வெங்காயத்தையும் இன்னமும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறது இந்தியா தான். இதனால இந்தியாவுக்கு ஏதாவது நல்லது கெட்டது இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே கிடையாது. நம்மளுக்கு பங்களாதேஷ்குள்ள அனுப்பக்கூடிய ஃபியூ டன்ஸ் இருக்குல்ல, நம்மளோட மொத்த குளோபல் எக்ஸ்போர்ட்ல அது ஒரு மேட்டரே கிடையாது. இவங்க நிறுத்தினாலும் நம்மளை அஃபெக்ட் பண்ண போறதில்லை, இவங்க ஓப்பன் பண்ணாலும் நம்மளை அஃபெக்ட் பண்ண போறதில்லை. நம்ம வந்து ஒரு நல்லிணக்கத்தில் அவன் எப்போ கேட்டாலும் கொடுத்துட்டு இருக்கோம். இதுதான் இந்தியாவோட பிசினஸ் சைட் ஆஃப் திங்ஸ். நம்மளுக்கு வந்து பங்களாதேஷ் நம்ம கிட்ட இருந்து அரிசி வாங்குறது நிறுத்தினாலோ வெங்காயத்தை வாங்குறது நிறுத்தினாலோ எந்த பாதிப்பும் இல்லை. நம்மளோட மேஜர் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ரைஸ், ஆனியன்ஸ்லாம் இன்னைக்கு யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் இருக்காங்க, மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் இருக்காங்க. நம்ம குளோபல் எக்ஸ்போர்ட்டுக்கு போக ஆரம்பிச்சாச்சு. பக்கத்து கண்ட்ரிக்கு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது போக பங்களாதேஷ் ரொம்ப சின்ன பாப்புலேஷன், அவங்க கிட்ட இருந்து நம்ம பெருசாக பிசினஸும் வர போறது இல்லை. யோசிச்சு பாருங்க, அது வந்து ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டோட சைஸ் தான். நம்மள அந்த மாதிரி ஸ்டேட்டே கிட்டத்தட்ட 30 இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க நம்ம சைஸ் என்ன, அவங்க சைஸ் என்னன்னு. இவங்களை நம்பி நம்ம பிசினஸ் பண்ணல, ஆனால் ஈகோ பார்த்து அதை கட் பண்ணணும்னு நினைச்சு அவங்களுக்கு அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இப்படி போயிட்டு இருக்கிற இந்தியா பங்களாதேஷ் ரிலேஷன்ஷிப்ல வந்து இன்னொரு பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் வந்து நம்மளோட எக்கனாமியை டேமேஜ் பண்றாங்களா. அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, உங்களுக்கு வந்து நாங்கள் ஜூட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதில் பேன் போட்டாங்க. அந்த ஜூட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சணல் கயிறு, அதை வச்சு நம்ம சாக்கு செய்வோம். இப்போ என்ன பங்களாதேஷ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், பாத்தியா நான் எவ்வளோ பெரிய கல்யாணத்தை சீப்பு வச்சு நிறுத்திட்டேங்கிற மாதிரி நான் உனக்கு சணல் கொடுக்க மாட்டேன்னு வேற பேசினாங்க. இந்தியா அதையும் கண்டுக்கல. நீ கொடுக்கலன்னு என்ன, எங்க ஊர்லேயே விளைய வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் ஆல்ரெடி சணல் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். நம்ம அதையே வந்து மறுபடியும் நம்ம ஊருக்குள்ளே ரீசர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். விலைவாசி எதுவும் பாதிக்கப்படலை. ஓவரால் மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் வந்து எப்படியாவது இந்த எலெக்ஷனோட ஒரு சிங்கிள் பாயிண்டா எதிரியா வந்து இந்தியா வந்து நிறுத்தணும்னு யோசிக்கிறாங்க. ஜென்ரலா நம்ம ஊர்ல நடக்கிறது தான். நீங்க எந்த ஊர் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னாலும் அது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலா இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு எலெக்ஷன் வந்துச்சுன்னா ஜென்ரலா ஸ்டேட் லெவல்ல இருக்கிற பார்ட்டிஸை குறை சொல்லுவாங்க. இந்த பார்த்தீங்களா அவங்கனால தான் பிரச்சனை. ஸ்டேட் லெவல்ல எலெக்ஷன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற பார்ட்டிஸை சொல்லுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற எலெக்ஷன்னா வெளிநாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு எதிரியை காமிச்சிருவாங்க. பேசிக்கா வெளியே ஒரு எதிரியை காமிச்சோன்னா உள்ளுக்குள்ள எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்கிறது குளோபலா நடந்துட்டு இருக்கிறது. நீங்க ட்ரம்ப் எடுத்தாலே இதை தான் பண்ணிட்டு இருக்காரு. ட்ரம்ப் என்ன சொல்றாரு, எல்லா பிரச்சனைக்கும் இந்தியாவில இருந்து வரவங்க தான் காரணம். ஏன் அப்ப எல்லாரும் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க. எல்லா பிரச்சனைக்கும் மெக்சிகோல இருந்து பார்டர் இருக்கிறதா பிரச்சனை. ஏன் அப்புறம் மீதி இருக்கிற எல்லா வழக்கறிஞர்களும் ஒன்னா ஓட்டு போயிடுவாங்கன்னு. இது இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா ரைட் விங்கர்ஸும் ஃபாலோ பண்ணக்கூடியது தான். இதை தான் வந்து பங்களாதேஷ்லையும் ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்தியா தான் காமிக்கிறாங்க. பட் இதில் அதிகமாக பாதிக்கக்கூடிய மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன இது ஆர்டர்லேயே யோசிச்சு பாருங்களேன். ட்ரம்ப் வந்து
மெக்சிகன்ஸை வந்து வில்லிஃபை பண்ணாலோ இந்தியன்ஸை வில்லிஃபை பண்ணாலோ இந்தியாவில் இருக்கிற இந்தியன்ஸுக்கோ மெக்சிகோவில் இருக்கிற மெக்சிகன்ஸுக்கோ பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்தியன்ஸுக்கும் அவங்க ஊருக்குள்ளே இருக்கிற மெக்சிகன்ஸுக்கும் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு அன்ஈசினஸ் இருக்கும். அவங்கள வந்து தப்பாக பேசுகிறவங்க நிறைய பேர் அதிகமாவாங்க, அட்வான்டேஜ் எடுத்துக்கிறவங்க நிறைய பேர் ஆவாங்க, பேட் மவுத் பண்ணுறவங்க அதிகமாவாங்க. ஏன்னா அது உள்ளுக்குள்ளே அவங்க நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அவங்க நாட்டில் ஒரு பிரஜையாகவே மாறி இருக்கக்கூடிய மெக்சிகன்ஸ்க்கும் இந்தியன்ஸ்க்கும் அது பிரச்சனையாக இருக்கும்ல. அதே மாதிரி அவங்க இந்தியாவை வில்லிஃபை பண்ணுறப்ப என்ன பெரிய பிரச்சனை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ்குள்ளே நிறைய ஹிந்துஸ் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து இதில் சேர்த்துடுறாங்க, இந்தியான்னு சேர்த்துடுறாங்க. இந்தியன்ஸ் அவங்க கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், எப்படி இந்தியாவில் வந்து முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் எல்லா மதத்தினரும் இருக்காங்களோ எல்லாருமே எப்படி இந்தியன்ஸோ, ஸ்ரீலங்காவில் தமிழ்ஸ் இருக்காங்க, சிங்களீஸ் இருக்காங்க, ஆனால் எல்லாருமே ஸ்ரீலங்கன்ஸ் தான். மலேசியாவில் தமிழ்ஸ் இருக்காங்க, மலேசியாவில் சைனீஸ் இருக்காங்க, மலேஸ் இருக்காங்க, அவங்க எல்லாமே மலேசியன்ஸ் தான். அந்த மாதிரி இங்கே பங்களாதேஷ்குள்ளே இருக்கக்கூடிய இது வந்து இனம், சில இதில் மொழி, சில இதில் மதம். அதே மாதிரி பங்களாதேஷ்குள்ளே இருக்கக்கூடிய மேஜர் ஃபேக்டர்னா ரிலீஜன். அந்த ரிலீஜியஸ் ஃபேக்டர் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் ஃபாலோ பண்ணுறவங்கள முஸ்லிம்ஸாக இருக்கட்டும், ஹிந்துஸாக இருக்கட்டும், கிறிஸ்டியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே பங்களாதேஷிஸ் தான். ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை வந்து அவங்க வெளியில் இருக்கிற ஒரு நாடை வந்து எதிரின்னு அவங்க சித்தரித்து உள்ளுக்குள்ள கவர்மெண்ட் வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறப்போ, அவங்க இந்தியாவை வில்லிஃபை பண்ணுற ப்ராசஸில் அங்கே இருக்கிற ஹிந்துஸ் மேலே இருக்கக்கூடிய தாக்குதல்கள், அவங்க மேலே இருக்கக்கூடிய பேட் மவுத்திங் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்குன்னு அங்கே இருக்கிற ஹிந்துஸே பேசியிருக்காங்க. இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கிற ஒரு ஆர்டிக்கலில் அது ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்குது, நீங்களே சர்ச் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி 27th of December சர்ச் பண்ணி பாருங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 17 வருஷமாக வந்து நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தோம், லாஸ்ட் ஒரு 15 years நிம்மதியாக இருந்தோம். ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டை வந்து இவங்க தூக்கி வெளியே போட்டாங்கல்ல. இப்போ அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கவர்மெண்ட் கரப்டாக இருந்திருக்கலாம், எல்லாமே பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் அந்த கவர்மெண்ட் வந்து மைனாரிட்டிஸ் ப்ரொடெக்ஷனில் கொஞ்சம் கரெக்டாக இருந்தாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க், அங்கேயும் ஓட் பாலிடிக்ஸ் இருக்குது. ஹிந்துஸ் வந்து அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கங்கிற நம்பிக்கையில் அந்த கட்சியும் ஹிந்துஸை ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருந்துச்சு. இப்போ அந்த கட்சியே வந்து ஆட்சியில் இல்லை, அந்த கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வர்றதுக்கான எந்த அறிகுறியும் இல்லைங்கிறப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மீதி இருக்கிறவங்க இந்த எஸ்பெஷலி இந்த தாரிக் ரஹ்மான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ரொம்ப ஹார்டான ஒரு ஸ்டாண்டர்டு பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. கொஞ்சம் ஆன்டி இண்டியா சென்டிமெண்ட் இருக்கிற ஆள் தான். ஸோ அவர் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் பவருக்கு வந்தார்னால் எங்களுக்கு வந்து பிரச்சனை ஆகும், எங்களுக்கு கொஞ்சம் இன்செக்யூராக இருக்குது, எங்களுக்கு ஒருவேளை எங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாச்சுனால் நாங்கள் இந்த பார்டரே தாண்டி வந்தால் கூட எங்களை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சில பேர் பேசியிருக்காங்க, ஹிந்துஸ் எஸ்பெஷலி. பட் இது பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா நாட் ரியலி. இந்தியா இஸ் ஆல்ரெடி அ கண்ட்ரி ஆஃப் 140-50 crore பீப்புள். நமக்கு 150 கோடி பேர் இருக்காங்க. நம்ம மறுபடியும் 2.5 கோடி பேரை வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கண்ட்ரியாக நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்குள்ளேயே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண தான் பார்ப்போம். ஏன்னா இட்ஸ் அ ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி. 2.5 crore பீப்புளுங்கிறது இது ஒரு தடவை இல்லை, அவங்களோட மொத்த ஜென்ரேஷன் அவங்கள உள்ள இன்கார்பரேட் பண்ணி அதெல்லாம் ரொம்ப பெரிய வேலை. பேசிக்காக எந்த கவர்மெண்ட்டும் அதை ப்ரிஃபர் பண்ணாது. இந்தியாவுமே இந்த பிரச்சனையை பங்களாதேஷ்குள்ளே சால்வ் பண்ணணும்னு தான் யோசிப்பாங்க, இந்தியாவுக்குள்ளே அப்சர்வ் பண்ண ஆசைப்பட மாட்டாங்க. பட் அது அவங்க வாய்விட்டு கேட்குற அளவுக்கு அந்த பிரச்சனை போயிட்டு இருக்குங்கிறது தான் ஒரு கிரேசியான ஒரு பார்ட். எனக்கு மறுபடியும் என்ன புரிய மாட்டேங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி 3000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கதைகளை எடுத்து பார்த்தீங்கன்னா மதத்தின் அடிப்படையில் வந்து போர்கள் நடந்துட்டு இருக்குது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி மதத்தின் அடிப்படையில் போர் நடந்துச்சு. 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட நடந்திருக்கு. 2025ல நம்ம இவ்வளோ டெக்னாலஜிக்கலாக அட்வான்ஸ் ஆயாச்சு. யூடியூப் இருக்குது, நான் இங்கே உட்காந்து பேசினா நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தோ பார்க்க முடியும். எல்லாருக்கும் எஜுகேஷன் இருக்குது, எல்லாருக்குமே டெக்னாலஜி கையில் வந்துருந்துச்சு. எல்லாருமே வந்து தன்னோட வாழ்க்கையை கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணி சந்தோஷமாக வாழ வேண்டிய ஒரு காலகட்டத்தில் மறுபடியும் மதத்தை பிடிச்சிக்கிட்டு பைத்தியகாரத்தனமாக மதம் பிடிச்சி சுற்றிட்டு இருந்தாலும் அது எந்த மதமாக இருந்தாலும் அது பிரச்சனை தான். அது எப்போ பெரிய பிரச்சனை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீ மதம் பிடிச்சி சுற்று, அது பிரச்சனையே கிடையாது. பட் உன் மதம் மட்டும்தான் பெருசு, மீதி இருக்கிற மதத்தில் இருக்கிறவனை வந்து நான் அழிப்பேன் அப்படின்னு யோசிக்கிறது இருக்குல்ல, அது எந்த மதம் பண்ணாலும் 100% தப்பு. குளோபல் லெவலில் எல்லாருமே செக்யூலராக இருக்கணுங்கிறத வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஒரு கோலாக வச்சுக்கிறேன். அதை வந்து நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பேன். அதுக்கு நிறைய கண்ட்ரிஸ் எக்ஸாம்பிள் இருக்காங்க. செக்யூலரிசம் தான் பெஸ்ட்டுங்கிறதுக்கு. அதுதான் வந்து ஒரு நாட்டில் there was a time நம்ம வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்ம இந்தியா ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இது ஒரு படத்திலே வந்து ஒரு டயலாகாக கூட இருக்கும். நம்ம கிட்ட வந்து ஒரு முஸ்லிம் பிரசிடென்ட் இருக்கிறப்போ ஒரு சீக்கு பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. 80% ஆஃப் ஹிந்துஸ் வாழ்கிற ஒரு நாட்டில் இது நடந்துட்டு இருக்குது. அண்ட் ஒரு கிறிஸ்டியன் சோனியா காந்தி அவங்க வந்து எலெக்ட் பண்ணப்படுறாங்க. அவங்க ஒரு சிக்குக்கு வழிவிட்டு மன்மோகன் சிங்கை பிரைம் மினிஸ்டர் ஆக்க விட்றாங்க. எல்லா மதமுமே வந்து இங்கே கண்டினியூஸாக கோரிலேட்டடாக இருக்கிற ஒரு நாட்டில் தான் இருந்துட்டு இருக்கோம். இந்தியா இஸ் a ஹியூஜ் எக்ஸாம்பிள். இங்கே பிரச்சனையே இல்லைன்னுலாம் நான் சொல்லலை, இங்கேயும் நிறைய பிரச்சனை இருக்குது. பட் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. அது ஒரு நாடாகவே இன்னைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்குது. அதை கண்டிப்பாக இந்தியா வந்து ஒரு செக்குக்குள்ளே கொண்டு வரணுங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. நான் மறுபடியும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு நான் உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். இந்த பங்களாதேஷ் டாப்பிக்கை ஃபாலோ பண்ணலாம் இல்லை அடுத்த டாபிக் போகலாமாங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.